Hi, hello, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் JS Wellness World. Diwali ஸ்பெஷல் அதிரசம் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். 1/4 கப் இல்லை 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த அதிரசத்துக்கு நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 2 ஹவர் ஊற போட்டுக்கலாம். 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 ஹவர்ஸ் ஊற போட்டுக்கலாம். 2 ஹவர் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கு. ஒரு ஒயிட் கிளாத்ல ஒரு 1/2 மணி நேரம் காய போட்டுக்கலாம். சன்லைட் தேவைன்றது அவசியம் கிடையாது. அதில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா அரிசி கையில் ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். 1/2 hour to 1 hour அது ட்ரை ஆனால் போதும். இதை நம்ம ஒரு மிக்ஸ்டர் ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை ஜலிச்சுக்கலாம். தட்டி விட்டு மாவு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் நல்லா வரும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வெல்லம் பாதி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். வெல்லம் கரைஞ்ச உடனே இது ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் நிறையா தூசி இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாகு எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பிளெயின் வாட்டர் எடுத்து இந்த பாகு அதில் விட்டு பாருங்க. எடுக்கும்போது நல்லா கையில் ஒட்டாமல் வரணும், நல்லா ரவுண்டாக வரணும். பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகுல கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்ட எள்ளு கொஞ்சமாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச மாவில் இந்த ரெடி பண்ணி வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிளறிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாகு ஆற ஆற இது கொஞ்சம் கெட்டி பதத்தில் வரும். இது மேலே ஒரு 1 to 2 tablespoon ஆயில் சேர்த்து 8 to 10 hours ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நீங்கள் உடனே பண்ணால் உங்களுக்கு அதிரசம் நல்லா வராது. அதிரசம் மாவு நல்லா 8 to 10 hours ரெஸ்ட்டில் விட்டாச்சு. இப்போ இதில் அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிரசத்தை ரவுண்ட் ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். 2 சைடு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள்.
அதிரசம் எடுக்கும்போது எக்ஸஸ் ஆயில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிரசம் எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் செஞ்சுக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.